ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி தெண்டல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா குமரி தெண்டல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரெடி பண்ணுறதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துகிட்ருக்கிறேன். நான் எடுத்துகிட்ருக்கிற அரிசி சம்பா அரிசி எடுத்துகிட்ருக்கிறேன். நீங்கள் எந்த பச்சரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ இதை தண்ணி விட்டு நல்லா 2 டைம் நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறமா இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 2 மணி நேரம் ஆனதுக்கப்புறமா இந்த தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது கூட ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இந்த மாதிரி மாற்றினதுக்கப்புறமா அதே மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் இதை சேர்த்துக்கோங்க. நீங்கள் இந்த பச்சரிசி கூட சேர்த்து அரைக்கிறதா இருந்தால் கூட இந்த தேங்காயை சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதையும் அரைச்சி இந்த பாத்திரத்தில் சேர்த்துடலாம். இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடாக்கி வந்ததுக்கப்புறமா நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காயை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிட்ருக்கிறேன். இதை இப்போ இதில் சேர்த்துட்டு இதை வறுத்து எடுக்கலாம். இப்போ இந்த மாதிரி பாதி வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு 10 மாதிரி சின்ன வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்து நல்லா வதக்கி எடுக்கலாம். இப்போ தேங்காயும் சின்ன வெங்காயமும் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பாருங்கள், தேங்காயும் சின்ன வெங்காயமும் நல்லாவே வதங்கி வந்துட்டுருக்குது. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். இப்போ இதை இதுலேருந்து எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி எடுத்தது இதுவும் இருக்கட்டும். இப்போ அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் எந்த கப்பில் அரிசி எடுத்தீங்களோ அதே கப்பில் 1 கப்பு நான் நாட்டு சர்க்கரை எடுத்துகிட்ருக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக வெல்லம் இல்லைன்னா பனை வெல்லம் கூட எடுத்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்தாலே போதும். பாகுபதம் எதுவும் வேண்டாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுட்டு இருந்த மாவு கூடால 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளும் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு நம்ம வதக்கி எடுத்து வச்சுட்டு இருந்த வெங்காயமும் தேங்காயும் இதில் பாதி அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. மிச்சம் பாதி இருக்கட்டும். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கரைச்சி எடுத்து வச்சுட்டு இருந்த நாட்டு சர்க்கரை தண்ணியை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். இப்போ இந்த மாதிரி இதை மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடாகி வந்ததும் 2 கரண்டி மாவை இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. மாவு ஊற்றும் போது ஃப்ளேம் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மாவு ஊற்றி முடித்ததும் இதில் மேலே கொஞ்சமாக தேங்காயும் சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துட்டு மாவு சேர்த்ததுக்கப்புறமா இதை ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு இதை வேக வைக்கணும். ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் ஆகும் இது வெந்து வர்றதுக்கு. இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லாவே வந்துட்டுருக்குது. இப்போ இதை எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துடலாம். ஸ்கூல் விட்டு வரும் குழந்தைகளுக்கு நீங்கள் ஒரு சத்தான ஸ்நாக்ஸ் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். மீண்டும் இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.